ஏற்கனவே சங்கி என்கிற முத்திரை உண்மையில் இருக்கிறது. அதனால நீ அதை தைரியமா நீ இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாம் அப்படிங்கறத அவர் சொன்னார். அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு சுதந்திர தின விழாவுக்கு கமலாலயத்துக்கு சென்று அப்படியே பாஜகவில் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய கையால் இணைந்து விட்டேன். மக்களுக்காக என்னுடைய குரல் எப்பவுமே ஓங்கி ஒலிச்சிட்டு இருக்கும். இப்போ அது வெளியிலிருந்து இருக்கிறத விட சில விஷயங்களை உள்ளிருந்து செய்யறது ரொம்ப விரைவான பலனை கொடுக்கும். அதனால உள்ளிருந்து சிஸ்டத்துக்கு உள்ளிருந்து அதை செய்யணும் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு நான் என்ன பாஜகல இணைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க அம்மா ஜெயலலிதாவுடைய தீவிர விசுவாசம் சொல்லிருக்கீங்க, நிறைய அதிமுக மேடைகள்ல பேசிருக்கீங்க. இருந்தபோதும் அதிமுகவுல இணைச்சிக்காம பாஜகவுல இணைந்ததுக்கான காரணம் என்ன? நான் இருக்கிறது தெலுங்கானா. கடந்த 5 வருடங்களாக நான் தெலுங்கானால தான் இருக்கிறேன். எனக்கு என்னுடைய புகுந்த வீடு மட்டும் இல்லாமல் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தது தெலுங்கு மக்கள் தான். ஸோ எனக்கு அவங்களுக்கும் ஒரு கடமை எனக்கு ஆற்ற வேண்டி இருக்குது. தமிழகம் மட்டும் இல்லாம என்னுடைய புகுந்த வீடான தெலுங்கானாவிலையும் என்னுடைய பங்களிப்பு இருக்கணும்னு சொன்னா அதுக்கு தேசிய நீரோட்டம் தான் சரி. அதிமுகங்கிற விஷயமும் ரெட்டேலங்கிற விஷயமும் எம்ஜிஆர் அம்மா ஜெயலலிதா அப்படிங்கிற விசுவாசமும் என்னைக்கும் எனக்கு இருக்கும். இதுக்கு இப்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஏன்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்றது ஈஸி ஆயிடுச்சு. ஏன்னா தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பின்னணி எனக்கும் அந்த விசுவாசம் இருக்கலாமே. இதுல கான்ஃபிளிக்டே இல்லையே. வெகு நாட்களாகவே பாஜகவில் இணைக்கிறதுக்கான அந்த முயற்சியில் ஈடுபட்ட மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா ஒரு 6-7 மாதத்திற்கு முன்பாக அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தபோதும் கமலாலயம் சென்று அவரை பார்க்க நேரிட்டதா அந்த ஒரு தகவலும் இருந்தது. வெகு நாட்களா பாஜகவில் இணைக்கிறதுக்கான அந்த ஒரு முயற்சி இருந்தீங்களா? இல்ல, நான் நிறைய ஒர்க் பண்ணிருக்கேங்க. கட்சி சாராம போன பாராளுமன்ற தேர்தலில் நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். தமிழகத்தின் நலனுக்காக திரைமறைவில் சில விஷயங்கள் நான் ட்ரை பண்ணேன். அது இப்ப சொல்றது சரியாவும் இருக்காது. பட் எனக்கு எல்லா கட்சியிலையும் குறிப்பாக ஏடிஎம்கே அண்ட் பிஜேபியில எனக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு. ஓகேங்களா? அந்த ஒரு விஷயமா தான் நான் கமலால என்ன ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவரை போய் பார்த்தேன். ஏன்னா எனக்கு அவர் லண்டன்ல இருந்த போது அவர் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாரு. அண்ணாமலை அவர்கள் இருக்கும் பொழுது நான் கட்சியில என்ன இணைக்கிறதுக்காக ஒரு முயற்சி கூட நடந்தது. அப்பெல்லாம் நான் கட்சிக்கே வரமாட்டேன், நான் கட்சி அரசியலே செய்ய மாட்டேன். எனக்கு ஒரு இயக்கம், பெண் உரிமை, சட்ட உரிமை இதுதான் என்னுடைய இலக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு கட்சி அரசியலுக்கு நான் வந்துட்டேங்கிறதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. எங்க போனாலும் நாம நியாயமான ஒரு கேள்விய தமிழக அரச பார்த்து கேட்டா உடனே திமுக ஈகோ சிஸ்டம்ல என்ன சங்கி, பாஜக, அண்ணாமலை அம்சாரா இப்படி பல கொச்சையான சொற்களை சொல்லி திட்டுறது சங்கிங்கிறது கொச்சையான சொல் கிடையாது. பட் விதவிதமா நம்மள அவங்க ஒரு அரசியல் சாயம் பூசி, தனி மனித அரசியல்வாதி சாயம் பூசி என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு லெவலுக்கு மேல நமக்கு என்ன தோணுது, நம்ம நியாயமான ஒரு கேள்வி, தூய்மை பணியாளர்களோட நம்ம களத்துல போய் நின்றா உடனே நீ யார் அமிச்சு வந்தான்னு தெரியுது, நீ பாஜகவுக்கு தானே, நீ பாஜக தானே, நீ சங்கி தானே அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல நியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு பாஜகவா தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு டிஎம்கே காரங்க தான் கத்து கொடுத்துருக்காங்க. அவங்க சொல் பேச்சை எவ்வளவு நாள் தாங்க நாங்க மீற முடியும்? அதான் எனக்கு சேர்ந்துட்டேன். இல்ல, இது போன்ற விஷயங்களை தற்காத்துக் கொள்வதற்காக தான் அரசியல் கட்சியில இணைஞ்சிருக்கீங்க. இந்த கைது நடவடிக்கையாகட்டும், தொடர்ந்து இந்த அச்சுறுத்தல்கள், கேள்வி கேட்கறாங்க அப்படின்ற ஒரு தற்காப்புக்காக சார் கைது நடவடிக்கைக்கு எனக்கு சன் டிவில அறிக்கை விட்டதே ஒரு பாஜக தலைவர் தான். அவருக்கு அதுக்கப்புறம் புரிய வைக்கிறதுக்குள்ள போதுன்னு ஆயிடுச்சு. அதனால ஒன்னு சொல்றேன், ஒரு தரம் உள்ள போயாச்சுங்க, இதுக்கு மேல பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லையங்க. அதுல சேவை, மக்கள் பணி இதுதான். வெளியில இருந்து தனியாளா செய்யறதுக்கும் பிரதமர் மோடி அவர்களுடைய பக்கபலம் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையாங்க. ஆபரேஷன் சிந்தூர் நடந்தப்போ நான் மோடியோட பக்தன்னு பப்ளிக்கா நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது என்னைக்காச்சும் ஒரு நாள் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. ஓகே, இப்ப நீங்க என்ன ரொம்ப கோபமடைய செஞ்சது நடக்கிற விஷயங்கள், எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப கோபமடைய செஞ்சது, இதனால நான் ஒரு அரசியல் கட்சியில இது செயல்பட்டாதான் சரியா இருக்கும்னு எந்த நிகழ்வை வச்சு இந்த முடிவு எடுத்திருந்தீங்க? நிறைய இப்போ ஒன்னொன்னா சொல்றதுக்கு இன்னைக்கு ஃபுல்லா நமக்கு நேரம் பத்தாது. ஆனா சமீபத்தில்
ஜாதிய ரீதியான ஒரு ஆணவ கொலை தமிழகம் சந்திச்சது. அப்ப சமத்துவம், சமூக நீதி, ஆச்சா பூச்சான்னு பேசுறவங்க யாருமே வாயை திறக்கல. அதுலயும் ஆளும் கட்சியில ரொம்ப ஜாகிரதையா அதை கையாண்டாங்க. அங்க போய் அங்க துக்கம் விசாரிச்சது நயினார் நாகேந்திரன் அவர்கள் போறாரு. ஆனா ஆளுங்கட்சியிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எதுவும் வரல. நான் இன்னொன்னு சொல்றேன், விஜய் அவர்களை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் நடிகரா. ஆனா அவர் அதுல ஒரு வார்த்தை கூட சொல்லாததெல்லாம் என்னை போன்றவர்களுக்கு பெரிய ஏமாற்றம். அதை விட தூய்மை பணியார்கள், என்னுடைய சென்னையில கரோனா காலத்துல நீங்களும் நானும் வீட்டுல இருந்தோங்க, வெளியவே வரல. அவங்க தான் நம்மள பாத்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு நாள் கூட சாக்குப்போக்கு சொல்லல. அவங்க நியாயமான ஒரு கோரிக்கையை எடுத்து போராட்டம் பண்ணும் பொழுது இன்னைக்கு தேதி 15, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி இரவு நள்ளிரவுல போய் அப்படி அடிச்சு கூண்டுல ஏத்தி அவங்கள அப்புறப்படுத்தினாங்க பாருங்க. அன்னைக்குதாங்க நான் முடிவு பண்ணேன் நான் கட்சியில சேரணும் அப்படின்னு. தெலுங்கானா மக்களுக்கு